வணக்கம் நண்பர்களே. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா 3வது முறையாக சாம்பியன். பரபரப்பான ஆட்டத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாதனை. துபாய் மார்ச் 10 சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் த்ரில்லிங்கான இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி 3வது முறையாக மகுடம் சூட்டியது. சாம்பியன்ஸ் கோப்பை 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் துபாயில் நேற்றிரவு அரங்கேறிய இறுதி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தின. நியூசிலாந்து அணியில் தோள்பட்டை காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி கண்ணீர் மல்க விலகினார். அவருக்கு பதிலாக நாதன் சுமித் சேர்க்கப்பட்டார். இந்திய அணியில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டனா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். இதன்படி ரச்சின் ரவீந்திராவும் வில் யங்கும் நியூசிலாந்தின் இன்னிங்ஸை தொடங்கினர். வேகப்பந்து வீச்சை சிரமமின்றி எதிர்கொண்ட இவர்கள் முதல் 5 ஓவர்களில் 37 ரன்களை எடுத்தனர். இதனால் சுதாரித்து கொண்ட கேப்டன் ரோஹித் சர்மா 6வது ஓவரிலேயே சுழல் பந்து வீச்சை அறிமுகம் செய்தார். சுழல் தாக்குதல் வந்ததும் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் மிரளத் தொடங்கினர். வில் யங் 15 ரன்னிலும் வருண் சக்கரவர்த்தியின் பந்து வீச்சில் LBW ஆனார். 28 மற்றும் 29 ரன்களில் கேட்ச் கண்டத்தில் இருந்து தப்பிய மற்றொரு தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா 37 ரன்கள், 29 பந்து, 4 பவுண்டரி, 1 சிக்ஸர். குல்தீப் யாதவின் சூழலில் கிளீன் போல்டானார். அடுத்து இறங்கிய அபாயகரமான பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சனையும் 11 ரன்களில் அவுட் செய்தார். குல்தீப் வீசிய பந்தை வில்லியம்சன் தட்டிவிட்ட போது அதை அவரே கேட்ச் செய்தார். அப்போது நியூசிலாந்து 3 விக்கெட்டுகளுக்கு 75 ரன்களுடன் தடுமாறியது. மிச்சல் பிராஸ்வெல் 4வது விக்கெட்டுக்கு ஆல்ரவுண்டர் டேரில் மிட்சலும் டாம் லாதமும் இணைந்து அணியை சரிவில் இருந்து மீட்க நிதானத்தை கடைபிடித்தனர். அதே நேரத்தில் குல்தீப் யாதவ், வருண் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் என இந்தியா 4 சுழற்பந்து வீச்சாளர்களுடன் இடைவிடாது அளித்த குடைச்சலில் அவர்களின் ரன் வேகம் மிடில் ஓவர்களில் ஒரே அடியாக குறைந்தது. 13 ஓவர்கள் பந்து எல்லைக்கோடு பக்கமே செல்லவில்லை. அணியின் ஸ்கோர் 108ஆக உயர்ந்தபோது டாம் லாதம் 14 ரன் ஜடேஜா வீசிய பந்தில் LBW ஆனார். இந்த இக்கட்டான சூழலில் களம் புகுந்த பிலிப்ஸ் 34 ரன்கள், 52 பந்து, 2 பவுண்டரி, 1 சிக்ஸர். 1 மணி நேரம் தாக்கு பிடித்து விக்கெட் சரிவை தடுத்தார். ஆனாலும் ஸ்கோர் பெரிய அளவில் நகரவில்லை. இதன் பின்னர் டேரில் மிட்சலுடன் கைகோர்த்த ஆல்ரவுண்டர் பிரேஸ்வெல் துரிதமாக ரன் எடுப்பதில் கவனம் செலுத்தினார். மறுமுனையில் மிட்சல் 91 பந்துகளில் அரை சதத்தை எட்டினார். நடப்பு தொடரில் ஒரு வீரரின் மந்தமான அரை சதம் இதுதான். மிட்சல் 63 ரன்களில் 101 பந்து, 3 பவுண்டரி. முகமது ஷமியின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். கடைசி கட்டத்தில் சில பவுண்டரிகளும் சிக்ஸரும் ஓடவிட்ட பிரேஸ்வெல் அரை சதம் அடித்தவுடன் அணியின் ஸ்கோரையும் 250ஐ தாண்ட வைத்தார். 252 ரன்கள் இலக்கு. 50 ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுக்கு 251 ரன்கள் சேர்த்தது. பிரேஸ்வெல் 53 ரன்களுடன் 40 பந்து, 3 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள் அடித்தார். அவுட் ஆகாமல் இருந்தார். கடைசி 10 ஓவர்களில் அவர்கள் 79 ரன்களை திரட்டினார்கள். சுழல் ஜாலத்தால் எதிரணியை விழி பிதுங்க வைத்த இந்தியா 4 கேட்ச் வாய்ப்புகளையும் கோட்டை விட்டது. ஃபீல்டிங்கிலும்
ஃபீல்டிங்கிலும் கட்டுக்கோப்புடன் செயல்பட்டு இருந்தால் இதைவிட குறைந்த ஸ்கோரில் அவர்களை மடக்கி இருக்கலாம். இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பின்னர் 252 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான கேப்டன் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் அடியெடுத்து வைத்தனர். 2வது பந்திலேயே ரோஹித் சர்மா சிக்ஸர் அடித்து அமர்க்களப்படுத்தினார். முடிந்தவரை வேகமாக ரன் எடுத்து நெருக்கடியை இல்லாமல் ஆட வேண்டும் என்ற முனைப்புடன் ஆக்ரோஷமாக மட்டையை சுழற்றினார். நாதன் சுமித்தின் ஒரே ஓவரில் 2 பவுண்டரி, 1 சிக்ஸர் விளாசி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார். 41 பந்துகளில் தனது 58வது அரை சதத்தை நிறைவு செய்தார். 17 ஓவர்களில் இந்தியா 100 ரன்களை தொட்டது. இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அமைத்த முதல் தொடக்க ஜோடி இவர்கள்தான். ரோஹித் சர்மா 76 ரன், அணியின் ஸ்கோர் 105ஐ எட்டிய போது சுப்மன் கில் 31 ரன்கள், 50 பந்து, 1 சிக்ஸர். சுழற்பந்து வீச்சாளர் சாண்டனரின் பந்து வீச்சில் கேட்ச் ஆனார். அவர் அடித்த பந்தை ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பிலிப்ஸ் துள்ளி குதித்து ஒற்றை கையால் பிரமாதமாக கேட்ச் செய்து கான்போரை மெய்ச்சிலிருக்க வைத்தார். அடுத்து இறங்கிய விராட் கோலி 1 ரன், பிரேஸ்வெல் பந்து வீச்சில் LPW முறையில் வீழ்ந்தார். TRSன் படி அப்பீல் செய்தும் பலன் கிடைக்கவில்லை. 3வது விக்கெட்டுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் நுழைந்தார். சிறிது நேரத்தில் ரோஹித் சர்மா 76 ரன்கள், 83 பந்து, 7 பவுண்டரி, 3 சிக்ஸர்கள் வெளியேறினார். தொடர்ந்து சுயற்பந்து யுக்தியாலும் இறுக்கமான ஃபீல்டிங்காலும் அவர்கள் கடும் அழுத்தத்தை இந்தியாவிற்கு கொடுத்தனர். இதனால் ரன் ரேட்டும் கொஞ்சம் தளர்ந்தது. இதற்கு மத்தியில் ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் ஸ்கோரை படிப்படியாக உயர்த்தினார்கள். ஆனால் முக்கியமான தருணத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரும் 48 ரன், 62 பந்து, 2 பவுண்டரி, 2 சிக்ஸர், அக்ஷர் பட்டேலும் 29 ரன்களுடன் நடையை கட்டியதால் இறுதி பகுதியில் நீயா நானா என்ற பரபரப்பு தொற்றிக்கொண்டது. பின்னர் விக்கெட் கீப்பர் லோகேஷ் ராகுலும் ஹர்திக் பாண்டியாவும் ஜோடி போட்டு சாதுரியமாக ஆடி பதற்றத்தை தணித்தனர். ஆனால் இலக்கை நெருங்கிய போது ஹர்திக் பாண்டியா 18 ரன்கள் தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் பிட்ச் பந்தை அடித்து கேட்ச் ஆகி போனார். அடுத்து வந்த ஜடேஜா பவுண்டரியுடன் தித்திப்பாக ஆட்டத்தை முடித்து வைத்தார். இந்தியா சாம்பியன். இந்திய அணி 49 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளுக்கு 254 ரன்கள் சேர்த்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை தனது சொந்தமாக்கியது. ராகுல் 34 ரன்களுடன் 33 பந்து, 1 பவுண்டரி, 1 சிக்ஸர். ஜடேஜா 9 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்த தொடரில் இந்திய அணி தோல்வியே சந்திக்காமல் கோப்பையை கையில் ஏந்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பையை தட்டி தூக்குவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே 2002, 2013 ஆண்டுகளிலும் வென்று இருக்கிறது. சாம்பியன்ஸ் கோப்பையை 3 முறை ருசித்த ஒரே அணி இந்தியாதான். பட்டத்தை உச்சி முகர்ந்த இந்திய அணிக்கு ரூபாய் 19.5 கோடியும், 2வது இடத்தை பிடித்த நியூசிலாந்திற்கு 9.25 கோடிக்கு பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்டநாயகன் விருதையும், ஆல்ரவுண்டராக ஜொலித்த நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா 263 ரன், 3 விக்கெட் தொடர்நாயகன் விருதையும் பெற்றனர். சில குறிப்புகள். இந்தியா உச்சி முகர்ந்த 7வது ICC கோப்பை. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC நடத்தும் போட்டிகளில்
இந்தியா வென்ற 7வது கோப்பை இதுவாகும். 1983, 2011 ஆண்டுகளில் ஒருநாள் போட்டி உலகக் கோப்பையையும் 2007, 2024 ஆண்டுகளில் 20 ஓவர் உலகக் கோப்பையையும் 2002, 2013, 2025 ஆண்டுகளில் மினி உலகக் கோப்பை எனப்படும் சாம்பியன்ஸ் கோப்பையையும் இந்தியா கைப்பற்றி இருக்கிறது. அதிக ஐசிசி கோப்பையை வென்ற அணிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு 10, அடுத்த இடத்தில் இந்தியா உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் 5 கோப்பைகளுடன் 3வது இடம் வகிக்கின்றது. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள் வாழ்த்து. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் கோப்பையை வென்று சரித்திரம் படைத்த இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2025 ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். 3 முறை கோப்பையை வென்ற ஒரே அணி இந்தியாதான். தமிழ்நாட்டின் கிரிக்கெட்டில் வரலாற்றை உருவாக்கியதற்காக வீரர்கள், நிர்வாகம், பயிற்சியாளர்களுக்கு பாராட்டுக்கள். இந்திய கிரிக்கெட்டின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். இறுதி ஆட்டத்தில் ஜொலித்த கேப்டன். 76 ரன்கள் விளாசிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். ஒருநாள் கிரிக்கெட் ஐசிசி போட்டிகளில் இறுதி ஆட்டத்தில் ஆட்ட நாயகனாக ஜொலித்த 4வது கேப்டன் ரோஹித் சர்மா ஆவார். ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸின் கிளைவ் லாயிட் 1975 ஆண்டு உலகக்கோப்பையின் போதும், ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் 2003 ஆண்டு உலகக்கோப்பையின் போதும், இந்தியாவின் டோனி 2011 ஆண்டு உலகக்கோப்பையின் போதும் இறுதி ஆட்டத்தில் ஆட்டநாயகன் விருதை பெற்றுள்ளனர். தொடரும் டாஸ் பரிதாபம். சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டத்திலும் இந்தியா டாஸில் ஜெயிக்கவில்லை. இதையும் சேர்த்து தொடர்ந்து 15 ஒருநாள் போட்டிகளில் இந்தியா டாஸை இழந்துள்ளது. வேற எந்த அணியும் 11 டாஸுக்கு மேல் தோற்றதில்லை. இதில் ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப்பில் 12 ஆட்டமும், லோகேஷ் ராகுலின் கேப்டன்ஷிப்பில் 3 ஆட்டமும் அடங்கும். வெஸ்ட் இண்டீஸ் அணி பிரைன் லாராவின் தலைமையில் 1998, 99 ஆண்டுகளில் தொடர்ந்து 12 ஆட்டங்களில் டாஸில் தோற்று இருந்தது. அவரது மோசமான சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்து உள்ளார். இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களது மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.